ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தட்டைப்பயிறு, அதாவது காராமணி, சிகப்பு காராமணி, கருப்பு காராமணின்னு சொல்லுவாங்க. அந்த காராமணியையும் இந்த சொரக்காவையும் வச்சு இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு குழம்பு ரெசிபி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் 1 கப்பு காராமணி எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். தாராளமாக ஒரு 3லேருந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 4 தக்காளியை போட்டுக்கலாம். மேலே அது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை போட்டுட்டு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். குக்கர் மூடி விசில் போட்டு 4 விசில் வச்சு இறக்கலாம். ப்ரெஷர் இறங்கணும்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த சொரக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். தோலை சீவிட்டு அதை குட்டி கொஞ்சம் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம காராமணியை வேக வச்சு எடுத்தாச்சு. அது ப்ரெஷர் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த சொரக்காவை கட் பண்ணி வச்சாச்சு. இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுக்கலாம். 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், காய்க்கு தேவையான உப்பு. இது நல்லா கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இந்த காயை வேக விடலாம். காய் வெந்துட்டோம். அது வேகிறதுக்குள்ளே இதுக்கு ஒரு ஃப்ரெஷ் மசாலா அரைச்சிக்கலாம். வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு 8லேருந்து 10 காஞ்ச மிளகா, அவங்கவுங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். இப்போ கடைசியாக ஒரு 1/2 மூடி தேங்காவை துருவியோ இல்லை இந்த மாதிரியோ கட் பண்ணியோ போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து இப்போ வறுத்துக்கலாம். அவ்வளோதான், வறுத்தாச்சு. இது ஆறினோடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம காராமணி வேக வச்சோம் இல்லையா, ப்ரெஷர் அடங்கி ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதில் தண்ணி இருக்கு இல்லையா, இப்போ இந்த தண்ணியை நம்ம ரசத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த இது ரசத்தை வச்சா ரொம்ப நல்லது, ஹெல்த்தியானது. ஸோ இந்த தண்ணியை, காராமணி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அதில் வேக வச்ச தக்காளியை ஒரு 2 எடுத்து ரசத்தில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இந்த ரசத்துக்கு தேவையானது எடுத்தாச்சு. இப்போ இந்த நம்ம சொரக்காய் வேக வச்சோம் இல்லையா, அது முக்காசி வெந்துருச்சு. இப்போ இந்த காராமணியை இந்த காயோடு சேர்த்துடலாம். அவ்வளோதான், இதையும் சேர்த்து கலந்துக்கலாம். இது வேகட்டும். வேகிறதுக்குள்ளே நம்ம அந்த வறுத்து ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இதுவை மசாலாவை அரைச்சிடலாம். அதே மாதிரி நம்ம ரசத்துக்கு எடுத்து வச்சோம் இல்லையா, புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதில் நம்ம காராமணி தண்ணியும் தக்காளி வேக வச்சதை ஊற்றிருக்கேன். கொஞ்சம் 1/4 ஸ்பூன் கம்மியான மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச ரசப்பொடி, கொஞ்சோண்டு பெருங்காயம். இப்போ புளி தண்ணியை கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை ஊற வச்சு நம்ம கரைச்சி ஊற்றியாச்சு. கொதிக்கட்டும். அரைச்ச பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றிடலாம். இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருக்க இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். இது கொதிச்சுட்டே இருக்கட்டும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். கொஞ்சம் கடுகு, உளுந்து, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ இதை எண்ணெயில் வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கலக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம பரிமாற வேண்டியதுதான். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட தட்டைப்பயிறு சுரக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூடான சாதத்தில் போட்டு இதை பிசைஞ்சு இந்த சாதத்தோட இந்த காராமணியை எடுத்து இந்த சுரக்காய் பீஸை ஒன்று வச்சு இப்படி எடுத்து சுடுது ஃப்ரெண்ட்ஸ், எடுக்க முடியல, அப்படியே சுட சுட
வாய்க்குள்ள போட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இது. நீங்கள் வெயிட் லாஸுக்கு இருந்தால் நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த காராமணி, அதாவது தட்டைப்பயிறுன்னு சொல்லலாம், காராமணின்னு சொல்லலாம். தட்டைப்பயிறு சுரைக்காய் குழம்பு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் இது சமைச்சோன்னு சாப்பிட்றத விட நைட்டும் அதை சுட வச்சு, நைட்டு இட்லி தோசைக்கோ இல்லை மறுநாள் காலையில் சுட வச்சு நல்லா சுண்ட குழம்பு மாதிரி வச்சு மறுநாள் காலையில் நீங்கள் இட்லி தோசைக்கு தொட்டுட்டாலும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா பாபா ஃப்ரெண்ட்ஸ்.